Hi friends, welcome back to my channel Cooking with Banu. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தாங்க சிக்கன் பிரியாணி ஃபார் பேச்சுலர்ஸ். ஈஸியாக கடாயிலேயே எப்படி பிரியாணி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி, ஒரு 1/4 மணி நேரம் போல் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர், நல்லா கெட்டி தயிர், உப்பு, சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா பவுடர். இது மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. தாளிக்கிறதுக்கு சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை ஒரு 2-3 பிரிஞ்சி இலை இருந்தால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டேஸ்டியாக ஒரு மேஜிக் மாதிரி ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக பேச்சுலர்ஸ்க்கு. இப்போது பிரியாணி கட்டுங்கிறதுனால பெருசாக இருக்குது பீசஸ்ஸு. அந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக்கில் குத்திக்கோங்க. அப்படி இல்லை சின்ன பீசஸாக பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஊற வைக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், ரொம்ப குயிக்காக இது மேரினேட் பண்ணுற டைம் தான் நம்மளுக்கு ஒரு 1/2 அன் ஹவர். சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ தயிர் சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். நீங்கள் காலையிலே ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனால் கூட நம்ம ஈவினிங் டின்னருக்கு நம்ம எடுத்து செஞ்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலா எல்லா சிக்கனோடவும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் போல் ஊற வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 1/2 அன் ஹவர் கூட இல்லை, இன்னும் குயிக்காக செய்யணும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு இல்லாட்டி லெமன் சேர்த்துட்டு நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அது சிக்கனை நல்லா சாஃப்ட் ஆக்கிடும், நல்லா அந்த மசாலாலாம் அப்சர்வ் ஆகிடும். நல்லா எல்லா சிக்கன் பீசஸ்லேயும் இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஊற வைக்கிறது மட்டும்தான் ஒரு டைம் கன்சியூமிங்காக இருக்கும், ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பாக இருக்கும் இதில். மற்றபடி எல்லாம் ஈஸியான ஸ்டெப் தான். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, அப்புறம் சோம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோம்பு லைட்டாக பொரிக்க ஆரம்பித்ததும் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபஸ்ட் டைம் பிரியாணி ட்ரை பண்ணுறவங்க யாருக்காக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் சிம்பிளாக ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளே ஒரு பிரியாணியை கடாயிலே பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறதில்ல. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை சேர்த்து வச்சிடலாம். சின்ன பீசஸாக நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா இன்னுமே குக்கிங் டைம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் உப்பு. ஃபஸ்ட்டு ஊற வைக்கும் போது 1 டீஸ்பூன் போட்டோம் இல்லையா, இப்போ 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் சில்லி பவுடருமே 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம லாஸ்ட்டாக பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம், அதனால் இந்த காரம் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஸ்பைசினஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
சிக்கன் வந்து ஹாஃப் குக் ஆகிடும் உங்களுக்கு இதுலேயே. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி ஒரு 2.5 கப் சேர்க்குறேன் நான். இப்போ நான் 1.5 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி விடணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இல்லையா. அதில் வந்து நான் 2.5 கப்ஸ் வந்து ஹாட் வாட்டரும் 1/2 கப்பு மில்க்கும் சேர்க்க போகிறேன். 2.5 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து தேங்காய் பால் ஊற்றுறதா இருந்தாலும் நீங்கள் பாலுக்கு பதில் தேங்காய் பால் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலான பசும்பால் தான் ஊற்றுறேன். இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை இதில் கலந்துருக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கலந்து விடாதீங்க, லேசாக கலர்னா போதும். இப்போ பால் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும் பால். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. பால் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 2 to 5 மினிட்ஸ் கூட நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நார்மலாக நம்ம சாப்பிட்றதோட கொஞ்சம் கூட இருக்கணும். இப்போ கடைசியாக கரம் மசாலா 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்புறம் 4 பச்சை மிளகாய் கட் பண்ண வேணாம், ஸ்லிட் பண்ண வேணாம், அப்படியே சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆனியன், ஒரு ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது காமிச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை லேசாக கலந்து விட்டுட்டு, ரொம்ப வேகமாக கலராதிங்க, அரிசி உடஞ்சிரும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஹாஃப் குக்காக ஆகிடுச்சு இப்போவே. இப்போ மூடி வச்சுருங்க இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் இந்த பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு. இது கூட 1 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிடும் போது இந்த ஃப்ளேவரே உங்களுக்கு வராது, ஆனால் டேஸ்ட் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு, நெய் சேர்த்துட்டு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மணமாக சுவையாக பார்க்கவும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். பிரியாணி நார்மலாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற பிரியாணி அதே ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சான்ஸே இல்லை, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். 1 கப்பு 1.5 கப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கடையிலே செஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி கொஞ்சம் முந்திரியை, அது வந்து ஆப்ஷனல் தான், கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியை இதில் சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியது தான். சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள், பார்த்தாலே தெரியுது, அடி பிடிக்கவும் இல்லை பாருங்கள். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பெரிய சைஸ் சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும் உங்களுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம், நீங்கள் அடி பிடிக்கவே பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.